நம்ம முன்னேறவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம முன்னேறவே இல்லை, இன்னும் நம்ம முன்னுக்கே வரலைன்னு யார் சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ முன்னேறிட்டு தான் இருக்கோம். இன்னை வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துலையும் நம்ம விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கோம். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னு யோசித்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மற்றவங்க நம்ம வாழ்க்கையை சொல்லித்தரல, நமக்கு இப்படி பண்ணணும்னு அவங்க நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்கிறதில்ல. ஆனால் நம்ம முன்னேறலைன்னு மட்டும் குத்தி காட்டுறாங்களோ, அதை சுற்றி காட்டுறாங்களோ, அதை நமக்கு வலிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்களோ, எதுவாக கூட இருக்கட்டும். அவங்க முன்னேறலைன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய அறியாமை. நம்ம முன்னிக்கு முன்னேறிட்டு தான் இருக்கோம். முருகர் தந்தையை வணங்கிட்டு இருக்கோம். எது சரி எது தவறுன்னு நமக்கு நல்லா தெரியுது. நம்மளால் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்றைக்கி தெளிவாக தான் இருக்கோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம்னா என்ன? பெருசாக ஒரு வீடு கட்டிடுறதா? இல்லை வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 கார் நிற்கிறதா? இல்லை ஒரு உலகமே நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம ரொம்ப ஒரு எல்லாத்துலேயும் பெரும் புள்ளியாக வாழ்கிறதா? என்னங்க முன்னேற்றம்? நம்ம பக்குவம் தாங்க முன்னேற்றம். இறைவனை நம்ம உணர உணர அதுவே நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான். அடுத்தவங்களை புரிஞ்சு நம்ம வாழும்போது அதுவும் ஒரு முன்னேற்றம் தான். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நம்மளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதுவும் ஒரு முன்னேற்றம் தான். பிறருடைய எண்ணத்தையும் குணத்தையும் நம்ம மதிக்கிறவங்களா நம்ம இருக்கோம் இல்லையா, அதுவே ஒரு முன்னேற்றம் தான். முருகன் வழிபாடு பண்ணாலே போதுங்க. எல்லா முன்னேற்றத்துக்கும் ஒரே வழி நம் முருகன் வழிபாடு தான். முருகரே முன்னேற்றமான முருகர் நம்ம தந்தை. அவரை நம்ம இன்றைக்கி வணங்கிட்டுருக்கோம்னா நம்ம நிச்சயமாக முன்னேறிட்டுருக்கோன்னு அர்த்தம். யாருன்னு நம்மளை முன்னேறலைன்னு சொன்னால் என்ன, முன்னேறாமல் இருக்கீங்கன்னு நம்மளை எது சொன்னால் தான் என்ன, நம்ம ஏன் கவலைப்படணும்? அதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்கவே கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அது ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நமக்கு தெரியுங்க நம்ம முன்னேறிட்டுருக்கோன்னு. காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம இதை தான் பண்ணணும்னு நம்ம மனசு நம்மக்கிட்ட சொல்லும். நைட்டு தூங்கும் போது நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், இன்னும் இதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்மளுடைய சரியும் தவறும் நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அப்போது நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கோம். முன்னேற்றம் இல்லைன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. சிரிப்பு தான் நமக்கு வரணும். ஏன்னா நம்ம முன்னேறலன்னு அடுத்தவங்கள சொல்கிறாங்கன்னா அது அவங்க அறியாமையிலே சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னேற்றம் ஒரு நாள் கடவுள் எல்லாருக்கும் காட்டுவார். நம்ம முருகர் நம்மளுடைய முன்னேற்றத்தை மற்றவங்க பேசுகிற மாதிரி நிச்சயமாக செய்வார். முன்னேறவில்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பா சூப்பராக முன்னேறிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம முருகன் செய்வார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.